அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேர் அன்புடையனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் வல்ல நாயகனின் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க ரமலானில் இந்த சொற்பொழிவை கேட்கிற நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, சென்ற தொடரில் உஹது போர்க்களத்தினுடைய போர் நிலை என்ன, அந்த உஹது என்ற பெயர் வருவதற்கான காரணங்கள் என்னென்ன என்பதனை பார்த்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் உஹது போர்க்களத்திற்கு எப்படியெல்லாம் கனவு கண்டார்கள், நபி தோழர்களை எப்படி தயார்படுத்தி சென்றார்கள், நயவஞ்சர்களுடைய துரோகங்கள் என்ன, யாரை படைத்தளபதியாக வைத்து மன கணவாயில் நிறுத்தி அதில் இஸ்லாமிய சமுதாயம் எப்படியெல்லாம் அல்லாஹுடைய தூதருடைய பேச்சை மீறியதனுடைய விளைவு, எப்படியான எதிர்ப்புகளை சந்தித்தார்கள், மேலும் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த கொலையும் அவரை கொலை செய்த வஹ்ஷி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதும் நபிகளார் எப்படி எதிர்கொண்டார்கள் என்ற செய்தியெல்லாம் நாம் பார்த்தோம். குழப்பமான இந்த உஹது போர்க்களத்தில் முஸ்லீம் படைகள் எதிரி படைகளுடைய தான் செய்த தவறினுடைய விளைவு, இஸ்லாமிய படை எதிர்பாராத விதமாக பின்புறத்திலே தாக்கப்பட்டவர்களாக, சிதறடிக்கப்பட்டவர்களாக உஹது போர்க்களத்தில் காணப்பட்டார்கள். உடலாலும் உள்ளத்தாலும் வெற்றி நழுவிய காரணத்தினால் இஸ்லாமிய படை செய்வதறியாமல் திகைத்து கொண்டிருந்தார்கள். இப்படியான இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரங்களில் தனித்து விடப்பட்டார்கள். ஹுதைஃபா என்ற ஒரு நபித்தோழர் அறிவிக்கிறார், மாகான யோமு உஹத் ஹுசிமல் முஷ்ரிகூன். உஹது போர்க்களத்தில் முஷ்ரிக்கின்கள் தோற்கிற அந்த நேரத்திலே ஃபசாஹ இப்லீஸ், புறமுதுகு காட்டி அவர்கள் ஓடுகிற அந்த வேளையில் இப்லீஸ் சப்தமிட்டான், கூச்சலிட்டான், ஐ ஐபாதில்லா, அல்லாஹ்வுடைய அடியார்களே என்று அவன் கூச்சலிட்டான். இப்படி கூச்சலிடும் பொழுது திரும்பி அவன் கத்தியதனுடைய அந்த விளைவு, இஸ்லாமிய படையும் இணை வைப்பாளர்களும் அப்படியே ஒன்றோடு ஒன்று கலந்துவிட்டு யார் 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 எந்த நபர் என்று அறியாமல் ஒருவருக்கொருவர் அவர்கள் தாக்கி கொண்டார்கள். அவன் அந்த நேரத்தில் ஹுதைஃபா என்பவர் ஃபனதர ஹுதைஃபா ஃபைதாஹு பி அபீஹில் யமான், பின்னாடி திரும்பி பார்க்கிறார்கள், அவருடைய தந்தையை, தன்னுடைய பெற்றெடுத்த தந்தையை இஸ்லாமிய படை தாக்க முனைவதை என்ன செய்கிறாரு, ஒரு ஹுதைஃபா பார்க்குறார். பார்த்துவிட்டு ஐ ஐபாதில்லா, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அபி அபி, என்னுடைய தந்தை என்று அவர் சத்தம் எழுப்புகிறார். ஃபமல்லாஹி மஹத்தஜசு ஹத்தா கத்தலுஹு, அதை அவர்கள் உணர்வதற்கு முன்பாகவே அவர்கள் என்னுடைய தந்தையை கொன்று விட்டார்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள், சொந்த படையினாலே ஹுதைஃபா அவர்களுடைய சொந்த படை இஸ்லாமிய படையினாலேயே அவருடைய தந்தை அல் யமான் என்பவர் கொல்லப்பட்டு விட்டார். ஒரு மகனுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? இன்றைக்கி நாம் இருக்கிறோம், நம்மை எத்தனை நபர்களோ முஸ்லீம்கள் காயப்படுத்துகிறார்கள் என்றால் நம்முடைய நிலை என்னவாக இருக்கிறது? நம்மளை திட்டினால் கூட நம்ம பழி வாங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். தவறு கிடையாது, நம்ம ஒருத்தர் வரம்பு மீறினால் நாம் வரம்பு மீறுவது என்பது மார்க்கத்தில் உள்ளதுதான். ஆனால் மன்னிப்பது என்பது ஒரு சிறந்த குணம் தானே. நீ அல்லாஹ்வுடைய தூதரை வரலாற்றில் எடுத்துக்கொண்டால், இப்போ நான் பின்வரக்கூடிய செய்திகளில் கூட நான் உங்களுக்கு விளக்குகிறேன். தன்னை பர்சனலாக யாரும் தாக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. கொள்கைக்கு ஒரு பிரச்சனை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய குரலை உயர்த்துவார்கள், யாரையும் தாக்க நினைப்பார்கள், போர் தொடுக்க நினைப்பார்கள். அதான் அல்லாஹ்வுடைய தூதர். அப்போ இந்த நேரத்தில் பாருங்கள், ஹுதைஃபா அவர்களுடைய மனம் எப்படி இருக்கும்? தன்னுடைய தந்தை சொந்த இஸ்லாமிய படையினாலே தாக்கப்படும் பொழுதும் கூட கஃபரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும், அல்லாஹ்விடத்திலே அதை பித்து விட்டு தெரியாமல் நடந்த நிகழ்வு தானே, அல்லாஹ் உங்களை மன்னித்து விடுவானாக என்று தன்னுடைய சகாக்களை மன்னிக்குகிற ஒரு பண்பை ஹுதைஃபா அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு வாழுகிற இஸ்லாமிய சமுதாயத்திடத்தில் மன்னிக்கிற குணம் என்பது இருக்கிறதா? பெற்ற தாயை எதிர்த்து பேசுகிறான், தந்தையை எதிர்த்து களமாடுகிறான், சகோதரியை எதிர்த்து களமாடுகிறான், அண்டை வீட்டாரை எதிர்த்து களமாடுகிறான்.
யாரையெல்லாம் இணைத்து வாழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறதோ, சிறிய சிறிய பிரச்சனைக்காக, சிறிய வார்த்தை மோதலுக்காக, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக அந்த உறவுகளை தூக்கி எறிந்து சாலையில் நடந்து செல்லும் பொழுது முகம் திருப்பக்கூடிய சகோதரர்களை பார்க்க முடிகிறது. அண்ணன் தம்பிகளாக இருப்பார்கள், சொத்துக்கு அடித்துக் கொள்வார்கள். கேவலம் காசுக்காக இந்த உறவுகளை முறிக்கக்கூடியவர்களாக என்ன செய்வார்கள்? அவர்கள் இருப்பார்கள். சலாம் சொன்னால் பதில் சொல்லாதவர்களாக இருப்பார்கள். முகத்தை திருப்பிக் கொண்டு செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் அவர்களை அழைத்தால் அதற்கு அவர்கள் பதில் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் இவர்களை எதுக்கும் விருந்துக்கு அழைத்தால் அதற்கு அவர்கள் பதில் கொடுக்க மாட்டார்கள். நோய்வாய்ப்பட்டால் நலம் விசாரிக்க மாட்டார். இவ்வளவு பகட்டுத்தன்மையாக பகமையுடனும் குரோதத்துடனும் எத்தனை இஸ்லாமியர்கள் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் ஹுதைஃபா என்ற இந்த நபித்தோழருடைய நிலையை பாருங்கள். தன்னுடைய தந்தை யமான் என்பவர் கொல்லப்பட்டும் கூட இஸ்லாமிய படையை அவர் மன்னிக்கக்கூடியவராக இருந்தால், உருவா என்ற தாபி சொல்கிறார், ஃபமா ஜாலத் ஃபி ஹுதைஃபா மின்ஹு பக்கியத்தன் ஹைர ஹத்தா லஹிக்க பில்லாஹி. அல்லாவை சந்திக்கிற வரையிலும், இந்த சம்பவத்துக்கு பிறகு உருவா அவர்கள் சொல்கிறார்கள், ஹுதைஃபாவுடைய நிலை எஞ்சிய நாட்களிலும் இந்த ஹைராகவே இருந்தது, நல்ல விதமாகவே இருந்தார்கள். ஹத்தா லஹிக்க பில்லா, அல்லாவை சந்திக்கிற வரை, சாகிற வரைக்கும், மரணிக்கிற வரையிலும் நல்ல முறையிலே ஹுதைஃபாவை நாங்கள் கண்டோம். எந்த இடத்திலும் அவர் கோபப்பட்டதாக, இஸ்லாத்துக்கு மாற்றமாக, வரம்பு மீறியவராக நாங்கள் பார்க்கவில்லை. அந்த அளவுக்கு பக்குவமான ஒரு மனிதனாகத்தான் நான் ஹுதைஃபாவை பார்க்கிறேன் என்று சொல்லி உருவா அவர்கள் சொல்கிற செய்தியும் நம்மால் புகாரியிலே பார்க்க முடிகிறது. போர் இப்படியான ஒரு நிலையில் சென்று கொண்டிருக்கிறது. குழப்பமான ஒரு சூழல். முஸ்லீம்களை அடிக்கிற ஒரு நிலையில் அப்படியே சிதறி இணைகிறார்கள். எல்லோரும் ஓடுகிறார்கள். பின்வாங்கி கொண்டு ஓடும் பொழுது இதில் ஒரு நபித்தோழர், கொல்லப்பட்ட ஷஹீதாக்கப்பட்ட நபித்தோழர்களில் ஒருவர் அனஸ் பின் நதுர் அவர்கள். அனஸ் பின் நதுர் அவர்களுடைய அந்த போர் நெறிமுறையை, போர் தைரியத்தை சொல்லாமல் உஹதை நம்மால் கடந்துவிட முடியாது. சாத் இப்னு முஆத் அவர்கள் இந்த சம்பவத்தில் இடம்பெறுகிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, காபா அம்மி அனசு இப்னு நதுர். அனஸ் இப்னு நதுர் என்ற என்னுடைய சாச்சா என்னுடைய வாப்பாவுடைய சகோதரர் பத்ர் போர்கள் தான், கித்தாலி பத்ர் போர்க்களத்தில் அவர் பங்கு கொள்ளவில்லை. பங்கு கொள்ளாமல் அவர் ரசூலாட்ட அவர் பேசுகிறார், யார் ரசூல் அல்லா, அல்லாஹுடைய தூதரே, கிப்து அன் அவ்வளி கித்தாலி, முதல் போரான பத்ர் போர்க்களத்தில் என்னால் பங்கு பெறவிடவில்லை. காத்தல்தல் முஷ்ரிக்கீன், அப்படி நான் பங்கு பெற்றிருந்தால் நீங்கள் முஷ்ரிக்கீன்கிட்ட பங்கு பெற்றியல, அந்த முதல் போர்க்களத்தில் என்னால் பங்கு பெற முடியலை. ல இனில்லாஹூ அஷ்ஹதனி கித்தாலல் முஷ்ரிக்கீன ல எரியன்னல்லாஹூ மா அஸ்ன, நான் மட்டும் அதிலே பங்கு பெற்றிருந்தால் நான் என்ன களமாடி இருப்பேன் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அல்லாஹ் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கல. ஏன்னா அல்லாஹ்வுடைய நம்ம பத்ர் போர்க்களத்தில் பார்த்தோம். அபு சுஃபியான் என்ற அந்த ஷாம் நாட்டிற்கு சென்ற அந்த வியாபார கூட்டத்தை எதிர்கொண்டவராகத்தான் போனாங்க. ஆனால் அங்கே போய் டக்குன்னு அபுஜகல் என்ற 1300 வீரர்களை சந்திக்கிற நிலை வந்தோடனே போதுமான ஃபோர்ஸ் இல்லாமல் 310 வீரர்களை அல்லாஹ்வுடைய அழைச்சிட்டு போனாங்கண்டா. அப்படியான ஒரு கொஞ்சம் படையோடு தான் போனாங்க. அனஸ் பின் நதுரால் அதில் கலந்து கொள்ள முடியலை. ஆனால் ஃபலம்மா கானயோமு உஹது போர்க்களம் வந்த அந்த நேரத்திலே ஒன் கஷஃபல் முஸ்லீம்கள் என்ன செஞ்சாங்க? பின்வாங்கி கொண்டு ஓட ஆரம்பித்தார்கள். அப்போ அந்த அனஸ் பின் நதுர் அவர்கள் சொல்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னி அகதிரு இலைக்க மிம்மா சன ஹா உலாய், யா அல்லாஹ், இந்த பின்வாங்கி ஓடுறாங்களே இந்த நபித்தோழர்களுடைய அந்த செயலுக்கு நான் அந்த செயலை விட்டு விலகியவன். இவங்க பின்வாங்கி ஓடுறாங்க, நான் அப்படி ஓடுறவன் இல்லை, இந்த செயலை விட்டு நான் விலகக்கூடியவன். அப்ரா இலைக்க மிம்மா சன ஆஹா உலாகி, இந்த முஷ்ரிக்கீன்கள் இருக்காங்கல்ல, இந்த செயலை விட்டு நான் விலகக்கூடியவனாக இருக்கிறேன். அந்த முஸ்லீம்களுடைய செயலுக்கு நான் அதை விட்டு தள்ளி நிற்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அனஸ் பின் நதுர் அவர்கள் சொல்லிவிட்டு சும்மத்த கத்தம அவர்கள் முன்னோக்கி வருகிறார்கள். ஃபஸ்ட் அக்பலஹு சாத் இப்னு முஆத் என்ற ஒரு நபித்தோழரை பார்க்கிறார்கள். அனஸ் பின் நதுர் இப்படி வர்றாங்க. எல்லாரும் என்ன செய்கிறாங்க? புறமுதுகு காட்டி ஓடுறாங்க. சாத் இப்னு முஆத் என்ன செய்கிறாங்க? ஓடிக்கொண்டு முஷ்ரிக்கீனுடைய அடியை தாக்கு பிடிக்க முடியாமல், நல்லா நீங்கள் கவனித்து யோசிச்சு பார்க்கணும், அனஸ் பின் நதுர் இப்படி எதிர்கொண்டு வர்றாங்க. அங்கேருந்து முஷ்ரிக்கீன்களுடைய அடிகள் தாங்க முடியாமல் சாத் இப்னு முஆத் இப்படி வர்றாங்க, ரிவர்ஸ் வர்றாங்க. அப்போ காலையா சாத் இப்னு முஆத் அல் ஜன்னா, அவங்க சொல்கிறாங்க, சாத் இப்னு முஆதே சுவனம் இருக்கிறது. ஒரு ரப்பின் நதுர் இன்னி அஜீது ரீஹா மின் தூனி உஹத், இந்த உஹது மலையினுடைய அடிவாரத்திலிருந்து நான் சுவனத்தினுடைய வாடையை அல்லாஹ் மீது ஆணையாக நான் உணர்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, சொர்க்கத்தினுடைய வாடை வருதுன்னு அர்த்தம் இல்லை. அங்கே போய் அங்கே இருக்கிற அந்த இரத்த வாடை நான் செத்து அங்கே கொல்லப்பட்டால் எனக்கு சுவனம் கிடைக்கிறது, சுவனத்தினுடைய அந்த ஜுவாலை எனக்கு தெரிகிறது, சுவனத்தினுடைய அந்த நிழல் எனக்கு தெரிகிறது, இங்கு போய் செத்தால் சுவனம் என்பது எனக்கு கன்ஃபார்மாக தெரிகிறது என்பதை அவர் அந்த இடத்துல சொல்லிவிடுகிறார். சொல்லிவிட்டு அனஸ் பின் நதுர் போர்க்களத்திலே களமிறங்குகிறார். எதிரிகளை வெட்டி வீழ்த்துகிறார். எதிரியால் இவரும் வெட்டி வீழ்த்தப்படுகிறார்.
கால சாத் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர், நாங்கள்லாம் ஓடணும். இந்த அனஸ் பின் நதர் என்பவர் போனார் பாருங்க போர்க்களத்துக்கு. ஃபமஸ்ததஅது யா ரசூலுல்லாஹ் மா ஸனஅ, அவர் எப்படி போர் செய்தார் என்பதை என்னால் அதை வர்ணிக்க முடியல. ஃபமஸ்ததஅது, எனக்கு சக்தி இல்லை. அவர் செய்த போரை என் வார்த்தைகளால் பொறிக்க முடியாத செய்தி என்பார்களே, அந்த மாதிரி அவருடைய போர் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதரே, கால அனஸ் அவங்க சொல்கிறாங்க, ஓ வஜதனா பிஹி பிதுஊன வ ஸமானீன லர்பத்தன் பி சைஃபி அவு தஅனதன் பி ரும்ஹி அவு ரம்யத்தன் பி சஹ்மி, அவருடைய உடலிலே நாங்கள் 80க்கும் அதிகமான காயங்களை, அம்புகளால் துளைக்கப்பட்ட, ஈட்டிகளால் குத்தப்பட்ட, வாள்களால் வெட்டப்பட்ட நாங்கள் 80க்கும் அதிகமான காயங்களை பார்த்தோம். ஓ வஜதனாஹு கத் குத்தில, கொல்லப்பட்டவராக, இறைப்பாதையிலே ஷஹீதாக்கப்பட்டவராக நாங்கள் அவரை போர்க்களத்தில் பெற்றுக்கொண்டோம். எந்த அளவுக்கு தெரியுமா? அனஸ் பின் நதர் என்பவர் இவர்தான் என்பது கூட எங்களால் அடையாளம் காண முடியலை. அந்த அளவிற்கு உடலெல்லாம் சிதைந்து 80 காயம் ஒரு உடம்புல இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இங்கே ஒரு காயம், இங்கே ஒரு காயம், முகத்தில் ஒரு 10 காயம் இருந்தாலும் முகத்தை பார்க்க முடியாது. வாட்களால் வெட்டப்பட்டு, அம்புகளால் குத்தப்பட்ட காயனை யோசிச்சு பாருங்களேன். ஒரு அம்பு இவ்வளோ தூரம் இருக்குன்னா அது குத்துச்சுன்னா முகத்தை எவ்வளோ பஞ்சர் ஆக்கிறோம், அது எந்த அளவுக்கு ரத்தத்தை அது பீறிட்டு வர வைக்கும். 80 காயம்னா ஆளே தெரியாமல் உருகுலைஞ்சு கிடக்கிறார். அனஸ் பின் நதருடைய சகோதரி வந்து அவருடைய சுண்டு விரலில் மோதிரம் இருக்கு பாருங்க, அதை பார்த்து இதனுடைய சகோதரனை என்று சொல்கிற வரைக்கும் இவர் தான் அனஸ் பின் நதர் எங்களுக்கு தெரியலை. ஆனால் அந்த அளவுக்கு உஹதினுடைய இந்த அடிவாரத்தில் சொர்க்கத்தினுடைய வாடையை நான் நுகர காத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்ற அனஸ் பின் நதர் உண்மையிலே அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டார். இவர் சம்பந்தமாக திருமறை குர்ஆனில் 33வது அத்தியாயத்தில் 23வது வசனம் வருகிறது, மினல் முஃமினீன ரிஜாலுன், முஃமின்களிலே சில மனிதர்கள் இருக்கிறார்கள், சதக்கும் ஆஹதுல்லாஹு, அல்லாஹ்விற்காக எதை வாக்குறுதியாக கொடுத்தார்களோ அதை அவர்கள் பின் செய்யக்கூடியவர்களாக, நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று இவர்கள் தொடர்பாக 33வது அத்தியாயத்தில் 23வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் இவர்கள் சம்பந்தமாக இறக்கிறார்கள் என்றால், அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். இறை பாதைக்காக தன்னுடைய உயிரை விடுவதற்கு அது சாதாரண மாதிரி அல்ல. 80க்கும் நெருக்கமான காயங்கள், வாட்களால், அம்புகளால், ஈட்டிகளால் குத்தப்பட்டு, தொலைக்கப்பட்டு, இரத்த வெள்ளங்களிலே தன்னுடைய உயிரை அனஸ் பின் நதர் அவர்கள் விட்டார்கள் என்றால், பத்ரிலே கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை. உஹதிலே நான் கலந்து கொண்டு என்னுடைய வீரப்போரை நான் காட்டுவேன் என்று சொர்க்கத்திற்காக அவர் இவ்வளவு பெரிய செயலை செய்கிறார் என்றால், இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்திற்காக எத்தனையோ செயலை நமக்கு சொல்லியிருக்கிறார்களே, அந்த சோனத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக நாம் அமல் செய்கிறோமா? நாம் தொழுகிறோமா? நாம் நம்முடைய உபரியான நோன்புகளை அமைத்துக் கொள்கிறோமா? நம்முடைய உடலை வருத்தி இறை பாதைக்காக நம்ம என்ன செய்திருக்கிறோம் என்பதை பாருங்கள். ஒரு பயா நிகழ்ச்சிக்கு நேரம் செலவழித்து நாம் அமர்கிறோமா? அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய தியாகத்தையும் அனஸ் பின் நதருடைய தியாகத்தையும் பாருங்கள். உஹது போர் என்ற இந்த உஹது மலையை விட அவர்கள் நமக்கு மேலானவர்களாக இருக்கிறார்கள் என்பது இந்த வரலாற்றிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த போர்க்காலத்தில் குழப்பத்தினுடைய விளைவு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் காயம் ஏற்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு காயம், பல்லு உடைக்கப்பட்டு, நபிகளாருடைய இரும்பு கவசம் இருக்கு பாருங்க, கவசத்தோடு தலையோடு சேர்த்து வைத்து கவசம் உடைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு தலையிலும் முகத்திலும் காயம் இருக்கும். இந்த கவசத்தை போட்டிருக்கிறாங்க, அந்த கவசத்தில் வச்சு அடித்த அடி கவசம் உடைந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய பல்லுலாம் பேர்ந்திருக்கிறது. அப்போ என்ன செய்கிறாங்க? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறாங்கன்னா, அப்படியே இந்த ரத்தத்தை துடைக்கிறார்கள். நபிகளாருடைய மருமகன் ஃபாத்திமாவுடைய கணவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு தண்ணீரில் கவசம் இருக்கு பாருங்க, கவசம், அந்த கவசத்தில் தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பற்களிலும் முகத்திலையும் மூட்டுகளால் யோசித்து பாருங்கள். அந்த ஹபீப் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திரனை போட அவருடைய முகம் பொழியக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய பல்லும் வாயும் உடைக்கப்பட்டு இரத்தங்கள் பீறிட்டு ஓடினால் நபித்தோழர்களுக்கு எப்படியான ஒரு நிலைமைகள் இருக்கும்? நீங்கள் யோசித்து பாருங்கள். தண்ணீரை ஊற்றி அப்படியே கழுவி கொண்டிருக்கிறார்கள். கழுவுகிற அந்த வேலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ரத்தம் அதிகமாக செல்கிறது. உடனே ஃபாத்திமா அவர்கள் ஒரு பாயை எடுத்து அதை அப்படியே தேய்த்து கரித்து அதில் வர்ற அந்த சாம்பலை எடுத்து என்ன செய்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயத்திலே வைக்கிறார்கள். வைத்து விட்டு பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வேகம் வந்துருச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தை விடுறாங்க, அல்லாஹ்வுடைய நபியை காயப்படுத்தி ரத்தம் சிந்த வைத்து விட்டு, ஒரு நபியை பூமியில் ரத்தம் சிந்த வைத்து விட்டு நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்களா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அவுட்புட்டை வெளியிடுறாங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய கவசம் உடைக்கப்பட்டதை ரப்புல் ஆலமீன் அறிவான். அல்லாஹ்வுடைய தூதர் முகம் உடைக்கப்பட்டதை
ரப்புல் ஆலமீன் அறிவான். அல்லாஹ்வுடைய தூதருடைய பல் உடைக்கப்பட்டு இரத்தம் வந்ததை அல்லாஹ் அறிவான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு தன்னுடைய மகளும் மருமகனும் சேவகம் செய்ததை அல்லாஹ் அறிவான். பாயை கரைத்து சாம்பலாக ஆக்கி அந்த காயத்தில் வைத்ததை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவான். எதற்கும் வகி இறக்காத அந்த இறைவன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க யோசிச்சு பாருங்க, முஹம்மது என்ற தன்னுடைய சொந்த அட்ரஸை கூட சொல்லவில்லை, அப்துல்லாஹ் இப்னு முஹம்மது என்று கூட சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய நபியை காயப்படுத்தி விட்டு இந்த கூட்டம் எப்படி வெற்றி கொள்ளும் என்று சொன்னார்கள். 3வது அத்தியாயம் 128வது வசனத்தை அல்லாஹ் அருளுகிறான். லைஸ லக மினல் அம்ரி ஷைஊன், நபியே ஆட்சி அதிகாரத்தில் உமக்கு எந்த பங்கும் இல்லை. அவு யதூப அலைஹிம், அல்லாஹ் அவர்களை மன்னிக்கலாம். அவு யுஅذிபஹும், அல்லாஹ் அவர்களை தண்டிக்கலாம். ஃபஇன்னஹும் ஸாலிமூன், அவன் அநியாயக்காரன் தான், ஆனால் தண்டிப்பதும் மன்னிப்பதும் என் கையில் இருக்கு. உங்களை அடிச்சிட்டாங்கிறதுக்காக அவனை நான் தண்டிக்கணுமா? உங்களை அடித்து விட்டான் என்பதற்காக அவர்களுக்கு நான் தோல்வியை கொடுக்கணுமா? வெற்றி தோல்வி யார்கிட்ட இருக்கு? வெற்றி தோல்வி என்பது என் கையில் இருக்கிறது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, தன்னுடைய அந்த சின்ன நிலையை கூட அல்லாஹ் கடுகளவு கூட யார்ட்டை விட்டு கொடுக்க மாட்டான். தூதராக இருந்தாலும், தான் தேர்ந்தெடுத்த தூதராக இருந்தாலும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான்? அவர்களுக்கு அந்த இடத்துல அனுமதி கொடுக்கல. தூதர் என்று பாராமல் அந்த இடத்தில் அல்லாஹ் தூக்கி அவர்களை எரிந்து கண்டன வசனங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், நபியே ஆட்சி அதிகாரத்தில் உமக்கு எந்த பங்கும் இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் என்றால் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்குள்ள இஸ்லாமிய சமுதாயம் தர்காக்களுக்கு செல்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய ஆற்றலை தர்காக்களுக்கு கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய ஆற்றலை அவுலியாக்களுக்கு கொடுக்கிறார்கள். சமாதி வழிபாடு செய்கிறார்கள். அங்கு சென்று பிரார்த்தனை செய்கிறார்கள். அங்கு சென்று அழுவுகிறார்கள். அங்கு சென்று நேர்ச்சை செய்கிறார்கள். அதற்கு பின்னுக்கு இன்னைக்கு ஒரு கூட்டம் திரிகிறதா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இளைஞர்களில் ஒரு பட்டாளமே திரிகிறான். இவன் கொள்கையை தர்காவை ஆதரித்து போகிறானே இல்லை, இவனுடைய நோக்கம் இன்டென்ஷன் வேற. ஆனால் வாகனத்தை எடுத்துக்கிட்டு பறந்துடுறான் தர்காவை பார்க்க. தர்காவில் உள்ள கூட்டமெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். தமிழகத்தை எடுத்துக்கோங்க. தமிழகத்தில் தர்காவுடைய கூட்டமெல்லாம் நம்பிக்கை சார்ந்த கூட்டமா, இந்த அவுலியா தருவாருங்கிற கூட்டமா? 120 பேருக்கு தான் அந்த நம்பிக்கை. மீதி 80 பேர் நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம், அங்கே உள்ள அந்த விளையாட்டுகளை ஃபன் பண்ண போகிறோம் என்று போவார்கள். நீ யோசிச்சு பாரு. அல்லாஹ்வுடைய ஆற்றலில் ஒரு சின்ன கடுக காயம் பட்டு ரத்தம் சிந்திய நேரத்தில் ஒரு வழியில் கோபத்தில் அல்லாஹ்வுடைய ஒரு பயன்படுத்தும் பொழுது அங்கே அல்லாஹ் செக் பாயிண்ட் வைக்கிறான் என்றால் இவன் அல்லாஹ்வுக்கு இணை இருக்கு என்கிறான். அல்லாஹ்வை போன்ற அவுலியா கேட்பார் என்கிறான். அல்லாஹ்வை போன்ற இடத்துல பிரார்த்தனை செய்யலாம் என்கிறான். அல்லாஹ்வை போன்ற அங்கே நேர்ச்சை செய்யலாம் என்கிறான். அல்லாஹ்வுக்கு செய்கிற சஜிதாவை அங்கு செய்யலாம் என்கிறான். நபிகளார் கபருக்கு மேல் தலைக்கு மேல் கபரை உசத்தக்கூடாது என்றார்கள், உசத்தி வைத்திருக்கிறான். கபரிலே வணக்க வழிபாடு செய்யக்கூடாது என்றால் செய்து கொண்டிருக்கிறான். இத்தனை தடையை மீறி அல்லாஹ்வுக்கு இணையாக ஒரு நிலையை அவன் செய்யும் பொழுது இன்றைக்கு இஸ்லாமிய இளைஞர்களை பறந்து நீங்கள் அங்கு செல்கிறீர்களே, அல்லாஹ்வுடைய இணைக்கு நீ துணை நிற்கிறாயா? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற காரியத்திற்கு நீ ஆள் சேர்க்கிறாயா? அதற்கு வலு சேர்க்கிறாயா என்பதை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். தூதருக்கே தூயவனுடைய எச்சரிக்கை இந்த அளவுக்கு இருக்கிறது என்றால் இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய நமக்கு எப்படி இருக்கும் என்பதை இஸ்லாமிய சமுதாயம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பு சகோதரர்களை, இன்னும் நீங்கள் ஒரு படி மேலே பாருங்க. தமிழகத்தில் பல இடங்களில் மௌலிது ஓதுகிற காட்சியை நம்மால் பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே பாவ மன்னிப்பு, அந்த கஃபாருல் ஹத்தாயா, எங்களுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியவர்களே. அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆனில், ஒமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அடே அல்லாஹ்வை விடுத்து பாவத்தை மன்னிக்கக்கூடியவன் யார் என்று அல்லாஹ் கேட்கும் பொழுது, இல்லை எங்கள் நபி எங்களுக்கு மன்னிப்பார் என்று மௌலிது வரிகளை ஓதுகிறார்களே பள்ளிவாசலில் இருந்து கொண்டு. அதுக்கு சில பேர் நீங்கள் செல்றீங்களே, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். தூதருக்கே தன்னுடைய அந்த அதிகாரத்தில் துருவை அல்லாஹ் கொடுக்கவில்லை என்றால் நாமெல்லாம் எம்மாத்திரம் என்பதை இஸ்லாமிய சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த போர்க்களத்திலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு கண்டித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி ஒரு வசனத்தை இறக்குகிறான். இன்னும் இந்த போர்க்களத்தினுடைய நிலையை நீங்கள் அப்படியே அஸ்யூம் பண்ணி நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு புரியும். சாத் இப்னு அபி வக்காஸ் அவர்களுக்கான ரோல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய அம்பை எடுத்து சாத் இப்னு அபி வக்காஸ் அவர்களிடத்தில் கொடுக்குறாங்க. 2-3 விற்களை அம்புல வச்சு அடிக்கிறது பேர் வில்லு, வச்சு குறிபாத்து அடிக்கிறது பேருக்கு அம்பு. 2-3 விற்களை இழுத்து என்ன செய்கிறாங்க? சாத் இப்னு அபி வக்காஸ் அவங்க உடைத்து விடுகிறார்கள். நபிகளாரை பாதுகாப்பதற்காக அவர்கள் அம்பு எய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணாகட்டும், வன்த அபி ஓ உம்மி, நீங்கள் அம்பு எய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற செய்தி நம்மால் புகாரியிலே பார்க்க முடிகிறது. தல்ஹா இப்னு உபைதுல்லா என்ற ஒரு நபித்தோழர் என்ன செய்கிறார்? அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதற்காக கேடயத்தை எடுத்துக்கொண்டு எதிரிகள் அம்புகளால்
துளைக்கும் பொழுதும், எதிரிகள் வாட்களால் வெட்டும் பொழுதும் தன்னுடைய கையை வைத்து கேடயத்தை வைத்து அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்கிறார். அதனுடைய விளைவு அவருடைய கை சேதப்பட்டு செயலிழந்து போய் இருக்கிறது. நபித்தோழர்களிடத்தில் காட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்கிற நிலையில் என்னுடைய கையை பார்த்தீர்களா, என் கையினுடைய நிலைமையை பாருங்கள் என்று தல்ஹா இப்னு உபைதுல்லா அவருடைய கை குறித்த அந்த செய்தி நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்து ஒரு புறத்தில் பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதற்காக அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வக்கான அபு தல்ஹா ரஜுலன் ராமியன் ஷதீதன், அபு தல்ஹா என்ற நபித்தோழர் கடுமையான அம்பு எய்வதில் தேர்ச்சி பெற்றவராக இருந்தால் அந்த நேரத்தில் 2-3 அம்புகளை அந்த விற்களை அவர் உடைக்கக்கூடியவராக, உடைத்து எறியக்கூடியவராக இருந்தால் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அம்பு அடித்து கொண்டே இருக்கிறார். அது உடைந்து விடுகிறது என்ற செய்தி நம்மால் காண முடிகிறது. வக்கான ரஜுலு எமுர்ரு மஅஹு பி ஜஅபத்தி மினன் நபுல், அம்பு கூட்டிலிருந்து அம்பு எடுத்துக்கொண்டு எந்த மனிதன் சென்றாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், உன்ஷுர் ஹாலி அபித்தல்ஹா, அபித்தல்ஹாவிடம் இதை நீங்கள் கொடுங்கள், அபுதல்ஹாவிடம் நீங்கள் கொடுங்க. வக்கால யுஸ்ரிஃபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்துரு இலா கௌமி, அந்த கூட்டத்தார்களை அபுதல்ஹா அடிக்கிற அந்த அம்பு என்பது எதிரி கூட்டத்தார்களை தாக்குகிறதா என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் எட்டி பார்க்கும் பொழுது அபுதல்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், பி அபி வ அன்த உம்மி, அல்லாஹ்வுடைய தூதரே என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், லா துஷ்ரிஃபு, நீங்கள் தயவு செய்து நீங்கள் எட்டி பார்க்காதீர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே, யுசீபுக சஹ்முன் மின் சிஹாமில் கௌம், அந்த கூட்டத்தாருடைய ஏதேனும் ஒரு அம்பு கூட உங்களை தாக்கிவிடக்கூடும். ஆனால் அந்த கூட்டத்தாருடைய அம்பு எப்போ உங்களை தாக்கும் தெரியுமா, நகரி தூண நகரிக்க, என் மார்பு உங்களுடைய மார்புக்கு கேடயமாக இருக்கிறது. அப்படி எதிரிகளுடைய அம்பானது உங்களை தாக்க வேண்டும் என்றால் இந்த இடத்தில் நான் சதைப்பிண்டமாக கீழே விழுந்தால் மட்டும்தான் அந்த அம்பு உங்களை தாக்கும். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உங்களிடத்தில் இருக்கிற நேரத்தில், உங்களுக்கு அரணாக இருக்கிற நேரத்தில், உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற நேரத்தில் நிச்சயமாக அந்த கூட்டத்தினுடைய ஒரு அம்பு கூட உங்களை தாக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தியை, அவர்களுக்கு அபுதல்ஹா அவர்கள் சொல்லுகிற செய்தியை நம்மால் புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பார்க்க முடிகிறது. எந்த அளவுக்கு நபித்தோழர்கள் தன்னுடைய கையை இழந்து தன்னுடைய உயிருக்கு நிகரான எவ்வளவு கொடுக்க முடியுமோ உயிரை கொடுத்த நபித்தோழர்கள் இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு தியாகம் செய்து என்ன செய்கிறாங்க, இந்த நபித்தோழர்கள் எல்லாம் தங்களுடைய தியாகத்தை மிகைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஹதீஸ்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தால், ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரை நான் பார்த்தேன், யௌமு உஹது போர்க்களத்திலே பார்த்தேன், மஅஹு ரஜுலானி, 2 மனிதர்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அந்த 2 மனிதர்கள் யார் என்றால், சியாபு பீல் கே அஷத்துல் கிதால், போரில் கருமையான போர் செய்தவர்களைப் போன்று அவர்கள் போர் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களை நான் மேற்கொண்டு எந்த இடத்திலும் பார்க்கவில்லை. வெண்ணிறை ஆடை அணிந்தவர்களாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் வந்தார்கள். முஸ்லீம் என்ற ஹதீஸ் புத்தகத்திலே பார்க்க முடிகிறது. ஜிப்ரீலும் மீகாயிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் மனித தோற்றத்தில் வந்தார்கள் என்ற செய்தி. என மலக்குகளை மனிதர்கள் கண்களால் பார்க்க இயலாது, மனித தோற்றத்தில் என்ன செய்யலாம், பார்க்க முடியும். அதுக்கு இது ஒரு சான்றாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் ஜிப்ரீல் மீகாயில் என்ற 2 மலக்குமார்கள் வந்தார்கள் இந்த போர்க்களத்திலே என்ற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. பொதுவாக அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் இந்த சமுதாயத்திற்கு உடல் ரீதியாகவும் என்ன செய்கிறான், இந்த போர்க்களத்தில் உதவி செய்கிறான். புகாரில் 4068வது செய்தியை பாருங்க. அபுதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, குன்து ஃபீமன் தகஷாஹூன் ஆசு யௌம் உஹது போர்க்களத்திலே தூங்கியவர்களுடன் நானும் இருந்தேன். அந்த நேரத்தில் அந்த ஒரு ஹாட்ஸ்பாட்டில் கூட தூக்கத்தை அல்லாஹ் கொடுக்குறான். தூக்கம் எவ்வளோ முக்கியம் என்பதை நான் உங்களுக்கு பின்னாடி விளக்குகிறேன். அப்போ அல்லாஹ் தூக்கத்தை கொடுக்குறான். ஹத்தா சக்கத்த சைஃபி மீன் எதி மிராரன், மீண்டும் மீண்டும் என்னுடைய கையிலேருந்து எந்த அளவுக்கு நான் தூங்கிட்டோம்னா, போர்க்களத்தில் நிற்கும் பொழுது கொஞ்ச நேரம் அப்படியே தூங்குகிறோம், என் கையிலிருந்து வாள் உருவி கீழே விழுகிறது. எஸ்குத்து, அது கீழே விழுகிறது. வா ஆஹிதுஹு, அதை நான் பிடித்துக் கொள்கிறேன். வா எஸ்குத்து வா ஃப ஆஹிதுஹு, அதை கீழே விழுகிறது நான் பிடிக்கிறேன். இப்படி 2-3 தடவை அது நடந்து விட்டது. அந்த அளவுக்கு எங்களுக்கு அல்லாஹ் நிம்மதியாக சிறு தூக்கத்தை தந்தான். தூக்கம் என்பது இன்றைக்கி நிம்மதிக்கான உரியது. இன்றைக்கி இஸ்லாமிய சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால் தூக்க விஷயத்தில் ரொம்ப ஒரு பொடுபோக்குத்தனமாக இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் இந்த இரவை பற்றி சொல்லும் பொழுது, வஜஅல்னாக்கும் லைல லிபாசா, இந்த இரவை நாம் ஆடையாக ஆக்கியிருக்கிறோம் என்று ஒரு இடத்திலே பேசுகிறான். இந்த இரவை ஓய்வாக நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று ஒரு இடத்திலே பேசுகிறான். பகலை உழைக்கிற பருவமாக ஆக்கியிருக்கிறோம். இன்றைக்கி இரவில் ஓய்வெடுப்பதற்கான நேரத்தை இரவாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். வேலை செய்வதற்கான நேரத்தை பகலாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். இதை மனுஷன் பழகிக்கணும். ஏன்னா இரவு பகலை படைத்தவன் அல்லாஹ், மனிதவனை படைத்தவன் அல்லாஹ், தூக்கத்தை கொடுப்பவன் அல்லாஹ், தூக்கத்திலிருந்து நமக்கு மீண்டும் ரூஹை கொடுப்பவன் அல்லாஹ். அப்போ அந்த படைத்தவன் சொல்கிறான், இரவில் தான் உங்களுக்கு ஓய்வு இருக்கிறது,
நீ பகலில் படுக்கலாம், நீ பகலில் தூங்கலாம், பகலில் கொரட்டை விடலாம், எவ்வளோ நேரம் தூங்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் உனக்கு நீ படுத்தது மனசுக்கு ஓகே. உடலுக்கு ஓய்வுங்கிறது யாருக்கு? மனசுக்கு ஓய்வு மட்டும் கிடையாது, உன்னுடைய உறுப்புகளுக்கு ஓய்வு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். கை கால் ஏதாவது வேலை செஞ்சால் வலிக்கும். நல்லா தூங்கணும்னு வைங்க, ஒரு 6-7 மணி நேரம் தன்னுடைய பாடியே தன்னுடைய உடலை ரெக்கவர் பண்ணிடும். அல்ல அப்படித்தான் அந்த உடலை வச்சுருக்கிறான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம மருத்துவமனைக்கு போக அவனோட உடல் என்ன செஞ்சுக்கிறோம், அது சரி செய்யக்கூடிய நிலையில் தான் வச்சுருக்கிறான். அதுக்கு போதுமான தூக்கம், ஓய்வு என்பது தேவை. ஆனால் இன்றைக்கி பார்க்குற ரமலான் காலத்தில் கூட இஸ்லாமிய சமுதாயம் இரவு தூக்கத்தை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள். இரவு தூக்கத்தை தொலைப்பதில் ஒரு பிரயோஜனம் இருக்குது. இரவில் நின்று தொழுவுரிய அல்லாஹுடைய தூருடைய தொழுகை மாதிரி கடைசி அந்த இரவில் நின்று தொழுவதாக இருக்கட்டும், அல்லது முன்னாடி இஷாவுக்கு அப்புறம் இருந்து நீங்கள் தொழுவதாக இருக்கட்டும், நீண்ட நேரம் நீங்கள் தொழுவுறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. தொழுது விட்டு அப்புறம் நீங்கள் தூங்குறீங்க, அல்லாஹுடைய தூர் அப்படி தான் செய்வாங்க. அப்புறம் அல்லாஹுடைய தூர் தஹஜ்ஜுக்கு எழுந்து என்ன செய்வாங்க, அந்த இரவு தொழுகையை அவர்கள் தொடர்வார்கள். இப்படி அல்லாஹுடைய தூருடைய தொழுகை இருந்திருக்கிறது. இன்றைக்கி பாருங்கள், தொழுவுறான், தொழுதுட்டு இரவு முழுக்க பேசுவது, அங்கங்கே பசங்க உட்காந்து விளையாடுவது, அங்கங்கே உட்காந்து அரட்டடிக்கிறது, செல்ஃபோனில் உட்காந்து ஏதாவது பார்க்குறது, செல்ஃபோனில் உட்காந்து சினிமா படங்களை ரீல்ஸை பார்க்குறது, அல்லது எதுவாக இருந்தால் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இரவை இப்படி தொலைக்கலாமா? தொலைச்சிட்டு சகரை சாப்பிட்டு படுத்துடுறான். சுபு தொழுவை எங்கடான்னு கேட்டால் சுபு கிடையாதான். சுபுவோட சகர் முக்கியமாக? இரவு தொழுகை தொழுகிற இஸ்லாமிய சமுதாயம் சுபு தொழுகைக்கு இல்லை. அப்போ இந்த சமுதாயத்துக்கு எது ஃபர்லு எது சுன்னானே இன்னும் நம்ம விளங்காமல் இருக்கிறோம். இரவு தொழுகை தொழுலன்னா பிரச்சனையா? இரவு தொழுகை தொழுதா போனஸ், நன்மை இருக்குது, அதிகமான நமக்கு தரஜா உயர்த்தப்படும். கடமையான தொழுகை தொழுன்னு வைங்க, நரகத்துக்கு போயிடுவோம். நம்ம கடமையான தொழுகை தொழாமல் உறங்கியவருடைய நிலை தலை நசுக்கப்படுது. சொர்க்கத்திலே தலை நசுக்கப்படும், நரகத்தில் தான் நமக்கு நசுக்கப்படும். அப்போ கடமையான தொழுகை எதுன்னு தெரியலை, சுன்னத்தான தொழுகை எதுன்னு தெரியல, எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு நம்ம ரெஸ்ட் எடுத்து அந்த உடலுடைய தேவையை அதிகப்படுத்த. நாளைக்கு காலைல வேலை இருக்குன்னு வைங்க, முக்கியமான ஒரு ஆளுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னா நைட்டு தூங்கிடுறான். ஏன்? காலைல கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கணும். ஆனால் அப்போ ரப்புல் ஆலமீனை காலைல சுபுவுக்கு சந்திக்கணுங்கிறதுக்காக தூங்கக்கூடிய சமுதாயமாக இருக்கான்னு பார்த்தா இல்லை. பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் தொலைபேசியில் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய நேரங்களை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் என்று அதில் செலவழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இந்த போர்க்களத்தில் பாருங்கள், இப்படி இப்போ நம்மளே ஒரு முக்கியமான வேலை இருக்கும், இரவு நேரத்தில் நம்ம தூங்க மாட்டோம், தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஒரு மணி நேரம் தானே, ஒரு 2 மணி நேரம் தானே முழிச்சு நம்ம இருந்துக்கிறோம் நினைப்போம். போரில் தூங்குறது எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்கள். அப்போ மனுஷனுக்கு தூக்கம் எவ்வளவு முக்கியம் என்பதனை இந்த உஹது போர்க்களம் நமக்கு என்ன செய்கிறது, உணர்த்தி காட்டுகிறது. இந்த போர்க்களத்தில் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் நம்ம தெளிவுபடுத்த இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போர்க்களத்தினுடைய ஆரம்ப நிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய கனவுல என்ன கண்டாங்க, தன்னுடைய வாட்களை அல்லாஹ்வுடைய தூதர் அசைப்பார்கள். அப்படி அசைக்கும் பொழுது அந்த வாளினுடைய முனிப்பகுதி என்ன செஞ்சிச்சு, உடையக்கூடியதாக இருந்துச்சு. மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அசைக்கும் பொழுது அந்த வாளினுடைய முனிப்பகுதி என்ன செஞ்சிச்சு, சேரக்கூடியதாக இருந்துச்சு. இதை வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, ஆரம்பத்தில் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஒரு துன்பம் ஏற்படும், பிறகு இஸ்லாமிய சமுதாயத்துக்கு என்ன செஞ்சு அந்த துன்பத்தின் மூலமாக பிறகு நன்மை இருந்துச்சு என்ற ஒரு தகவலை நமக்கு பார்க்க முடிகிறது. நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த உஹது போர்க்களத்தில் ஆரம்பத்தில் இவர்களுக்கு பட்ட அந்த கஷ்டம், அந்த 50 பேர் தவறு செஞ்சாங்கல்ல, அந்த தவறு செய்கிற அந்த வேளையில் ஒரு 70 நபித்தோழர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. பின்னாடி என்னென்ன நபித்தோழர்கள் எப்படி கொல்லப்பட்டாங்கிறது நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆனால் இப்படியான இந்த நேரத்தில் இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சிதறுண்டு போய் எல்லாருக்கும் ரசூலுல்லாஹ் காயப்படுத்தப்பட்டிருக்கும் பொழுது இஸ்லாமியர்கள் மன ரீதியாக தளர்ந்து விட்டார்கள். என்னடா இப்படி நம்ம போர் வெற்றின்னு வந்துச்சே, கனிமத்து பொருட்களை எடுக்க போன நமக்கு இப்படி ஒரு அடியா? கனிமத்து பொருட்கள் என்ன அர்த்தம்? போரினுடைய முடிவு, எதிரிகள்லாம் ஓடி போய் செதறி கடந்த அந்த பொருளை எடுக்க சென்றவர்களுக்கு எதிரிகள் மீண்டும் வந்து தாக்கினார்கள் என்ற அந்த மன ரீதியான அந்த விஷயத்தை அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. மனசு பாதிப்புக்குள்ளாய் செயலிழந்து போனவர்களாக இருந்தார்கள். இந்த நேரத்தில் ஒரு வதந்தி பரவுறது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடி உதைகள் பட்ட உடனே ரத்தம் வந்த உடனே நபிகளார் இறந்து விட்டார்கள் என்ற அந்த செய்தி என்ன செய்கிறது, பரவ ஆரம்பித்து விடுகிறது. அந்த நேரத்தில் நீங்கள் யோசித்து பாருங்கள், நபித்தோழர்கள் அப்படியே செயலிழந்து போயிட்டாங்க. இணை வைப்பாளர்களுடைய அந்த வெறிகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஏன்? இந்த தூதருக்காகத்தான் நம்ம வந்தோம், அல்லாஹ்வுடைய தூதரோடு தானே போருக்கு வந்தோம், அல்லாஹ்வுடைய தூதருக்காகத்தானே களத்தில் இருக்கிறோம். ஆனால் இப்படியான நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் இல்லையா, அல்லாஹ்வுடைய தூதர் இறந்து விட்டார்களா, எப்படி இருக்கும் அந்த நபித்தோழர்களுக்கு? இப்படியான நிலையில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் இல்லைன்ட்டு வந்தோடனே ரொம்ப மனம் தூண்டு போயிட்டாங்க. தூண்டு போன அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அவர்களை சரிப்படுத்தும் விதமாக அல்லாஹ்வுடைய தூதரை கண்களில் காட்டுகிறான். நபிகளார் இறக்கவில்லை, அது போலிதான், அது அவதூறுதான் என்று சொன்னோடனே மீண்டும் ஒரு உத்வேகத்தில் என்ன செய்கிறாங்க,
அந்த நபித்தோழர்கள் செயல்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ் இறக்கிய வசனம், ஒமா முஹம்மதின் இல்லா ரசூல், இந்த முகமது என்பவர் தூதரை தவிர வேறு இல்லை. கது ஹலத் மின் கப்லிக் ருசூல், இவருக்கு முன்னால் பல தூதர்கள் இறந்து விட்டார்கள். அஃபையும் மாத்த அவ் குத்திலையின் கலபுத்துமல் ஆக்காபிக்கும், முகமது இறந்து விட்டாலோ கொல்லப்பட்டு விட்டாலோ நீங்கள் வந்த மார்க்கத்திலே திரும்பி போயிடுவீங்களா? முகமதுக்காகவா நீங்கள் வந்தீங்க? இந்த கொள்கையில் நம்ம யாருக்காக இருக்கணும்? எந்த பேச்சாளருக்காகவும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு அறிஞருக்காகவும் நம்ம இருக்கக்கூடாது, எந்த ஒரு ஜமாத்துக்காகவும் இருக்கக்கூடாது, தாய் தந்தைக்காகவும் இருக்கக்கூடாது. ஏன்? பர்சனலாக முகம்மது என்ற அட்ரஸுக்கு, நபிங்கிறது வேற, முகம்மது என்பதற்காக கூட நம்ம இந்த கொள்கை எடுக்கக்கூடாது. அல்லாஹ் அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், களப்பெற்ற மார்க்கத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அந்த அல்லாஹ் தூதரை பின்பற்ற சொன்னனால தான் நம்ம நபியை நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம முகமது நபியை நம்ம நேசிக்கிறோம், பின்பற்றுறோம். அப்போ அல்லாஹ்வுக்காக இந்த கொள்கையில் இருக்கும் பொழுது முகமது இறந்து விட்டால் நீங்கள் போயிடுவீங்களா, மனம் தளர்ந்துருவீங்களா என்று அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஒரு வசனத்தை நமக்கு இந்த இடத்துல இறக்கி காட்டுகிறான். அப்போ முதல்ல உள்ள கவலை என்னவென்றால், மிகுந்த கவலை, ஆக கனிமத்து பொருட்களை எடுக்க போன நமக்கு இப்படியான அடி உதைகளா, இப்படி வெற்றி வரக்கூடிய அந்த நேரத்தில் இப்படி பல மனிதர்கள் சகாபாட்கள் கொல்லப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடக்கிறார்களே என்ற நிலையில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அதைவிட பெருங்கவலை அவர்களை ஆட்கொள்கிறது. முகமது நபியை இறந்து போயிட்டாங்கன்னு. முகமது நபியை இறந்துட்டு நம்ம என்னடா போகிறோன்னு சொல்லி பெரும் கவலையில் இருக்கும் பொழுது முகமது நபி உயிரோடு இருக்கிறாங்க என்பதை அல்லாஹ் காட்டும் பொழுது இந்த நபித்தோழர்களுக்கு எல்லா கவலையும் பறந்தோடி அவர்கள் புது ரத்தம் பாய்ச்சப்பட்டவர்களாக அவர்கள் செயல்படுகிறார்கள். இதை அல்லாஹ் 3வது அத்தியாயத்தில் 153வது வசனத்தில் சொல்லும் பொழுது, இது துஸ்ஐதூன ஒலா தலூன அலா அஹதிர் ஒரு ரசூல், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை அழைத்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் ஏறி சென்றதை நீங்கள் நினைத்து பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅஸாபக்கும் கம்ம பிகம், அன்றைய தினத்தில் கவலைக்கு மேல் உங்களுக்கு ஒரு கவலை நாம் பரிசளித்தோம். ல கைலா தஹசனு அலாமா ஃபாத்தக்கும், தவறிய வெற்றிக்காகவும் வலாமா அசாபக்கும், உங்களுக்கு ஏற்பட்ட அந்த சிரமத்திற்காகவும் அல்லாஹ் என்ன செஞ்சான்? உங்களுக்கு கவலைக்கு மேல் இன்னொரு கவலையை கொடுத்து உங்களை சரி செய்கிறான் என்று 3வது அத்தியாயத்தில் உள்ள இந்த வசனத்தில் நம்மால் பார்க்க முடிகிறதுனா, அன்பு சகோதரர்களே, இந்த உஹது போர்க்களத்தில் அல்லாஹ் இறக்கிய இந்த வசனம் மிகுந்த ஒரு அறிவியல் உண்மையை நமக்கு எடுத்து சொல்கிற ஒரு வசனம். நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், மனிதனை படைத்த இறைவன், மனிதனுடைய குலூபை உள்ளங்களை படைத்த அந்த இறைவன் சொல்கிறான், மனிதனுடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம் தெரியுமா? மனிதனுடைய உள்ளத்தை பற்றி சொல்லும் பொழுது, இந்த உள்ளம் சிறு கவலை கொள்ளும். ஆனால் இந்த சிறு கவலையை போக்க வேண்டும் என்றால் பெரும் கவலை ஒன்று வந்துவிட்டால் மனுஷன் இந்த சின்ன கவலையை மறந்துடுவான். இதை மனசை ஆய்வு செய்கிற, சைக்காலஜிக்கலாக ஆய்வு செய்கிற சைக்காட்டிஸ்ட் சொல்கிறாங்க, ஒரு மனுஷனுக்கு சின்ன கவலை இருந்துச்சுன்னா எங்கள்கிட்ட வரும்பொழுதே சின்ன ஒரு பிரச்சனையோடு வருவாங்க. அவங்களுக்கு நாங்கள் பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி சொல்லுவோம். அப்போ அவன் என்ன செய்வான்? எல்லாத்தையும் மறந்துடுவான். இப்போ ஒருத்தர் போகிறாருன்னு வைங்க, சுகர் இருக்குதே அப்படிங்கிற கஷ்டத்தில் போகிறாரு. சுகர் இருக்குதா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, ஆமாங்க உங்களுக்கு சுகர் 200 இருக்குது அப்படின்னா, என்னடா இவ்வளோ நாள் நல்லா இருந்தாமே நமக்கு சுகர் வந்துருச்சுன்னு ரொம்ப ஒரு வருத்தப்படுறாரு. இப்போ மருத்துவர்கள் என்ன செய்வாங்கன்னா, உதாரணத்துக்கு நம்மளை சரி பண்ணுற மன ரீதியாக, மனம் என்பது உண்மைதான், அல்லாஹ் ஒருத்தர் சொன்னாங்க, உங்கள் உடம்பில் ஒரு சதை துண்டு இருக்கிறது, அது சரியானால் ஏனைய எல்லா விஷயங்களும் சரியாகிவிடும். அலா அறிந்து கொள்ளுங்கள் வஹியல் கல்ப், அது உள்ளம் என்றார்கள். உள்ளத்தை நீங்கள் சீர்படுத்த கற்றுக்கொண்டீங்கன்னா உடலில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் சரியாகிவிடும். மருத்துவத்தில் இது முக்கியத்துவம் வாய்ந்த உண்டு. அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், அந்த நேரத்தில் ஒரு மருத்துவர் என்ன செய்கிறாருன்னா, சுகர் இருக்குதா அப்போ பார்க்கும்பொழுது அவர்கிட்ட ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு கட்டி மாதிரி இருக்குதே, இந்த கட்டியை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்படி நடக்கலாம் இல்லை, ஒரு உதாரணத்துக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த கட்டியை கொஞ்சம் பார்த்தா கேன்சர் கட்டி மாதிரி இருக்கு அப்படின்னு ஆள் உடஞ்சிருவார். என்னடா சுகரே நம்மளால் தாங்க முடியலை, நமக்கு கேன்சரா அப்படின்ட்டு தொலை ஆரம்பிப்பார், ஓத ஆரம்பிப்பார், துவாச்சி ஆரம்பிப்பார், எல்லா புலம்போடு இருக்கும். அப்போ இந்த டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அது ஒன்றும் இல்லை, கேன்சர் கட்டி மாதிரி இருந்துச்சு, ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொன்னார்னு வைங்களேன். இவர் என்ன நினைப்பார்? அப்பாடா நல்ல வேலை நமக்கு இல்லாமல் போச்சு, இந்த தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சும்பாங்களே, நல்ல வேலை சுகரோட போச்சு, இதுலேருந்து நம்ம தப்பிச்சிட்டோமேன்னு சொல்லி முதல்ல நீங்கள் எதை வருத்தப்பட்டீங்க? சுகர் வந்ததுக்கு வருத்தப்பட்டீங்க. இப்போ சந்தோஷம், அதே சுகர் தான் இருக்குது, சந்தோஷமாக இருக்கிறார். ஏன்? சின்ன கவலைக்கு பகரமாக பெரிய கவலையை கொடுத்து அந்த பெரிய கவலையை போக்கிட்டு, அதனால எல்லாம் சொல்கிறா, இந்த கவலையை உங்களுக்கு நாம் பரிசாக கொடுத்தோம். தூதர் இறந்து விட்டாருங்கிற இந்த செய்தி, தூதர் உயிரோடு நேசிக்கிறாங்கல்ல, அது உங்களுக்கு பரிசாக கொடுத்ததனுடைய விளைவு. தூதரை பார்த்தோன்னே எல்லா கவலையும் ஓடி போயிடுச்சு. இப்போ ஒருத்தர் வராரு, ஒரு 500 ரூபா அர்ஜென்ட்டாக ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு வைங்களேன். 500 ரூபா இல்லை, கடன்காரர் கேட்டுக்கு நிற்கிறாருன்னு வைங்க. ஒரு ஃபோன் வருது அங்கேருந்து. என்ன ஃபோனு? இந்த மாதிரி உங்கள் வாப்பா என்ன செஞ்சாங்க, உட்காந்துக்கிட்டு இருந்தவங்க டக்குன்னு நெஞ்ச பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னோடனே இவர் பதறி அடிப்பார்.
இப்போ கடனாளி ஒரு 500 ரூபா நிற்பார், அந்த வருத்தத்தை மறந்துடுவார். என்னது வாப்பாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனையான்னு கடனாளி அனுப்பிச்சி விட்ருவார். திருப்பி ஒரு 5 நிமிஷத்தில் ஃபோன் வரும், இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க வாப்பா காலைல உருளைக்கிழங்கு அதிகமாக சாப்பிட்டாராம், வாயுனால இந்த பிரச்சனையை வெள்ளை போட்டு கொடுத்தோம், கல்லாடுகிற விட சரியாயிருச்சுருந்தாங்கன்னா இப்போ அந்த பிரச்சனை அவருக்கு போயிடும். கடன்காரர் வந்து திட்டினது, கடன்காரர் வந்து கடனை கேட்டது, கொஞ்சம் ரப்சர் பண்ணது, இதை மறந்துடுவார். அந்த கவலையில் இருந்தவர் பாப்பா உயிர் பிரச்சனைன்ட்டு வந்தோடனே அங்கே போயிடுச்சு. மனசு தாவக்கூடியது தானே. அங்கே போனவுடனே அது சரியான உடனே பழைய கவலையை மறந்து விட்டார். அப்போ சிறிய கவலை தீர்வதற்கு பெரும் கவலை என்ன செய்து தீர்வாக இருக்கிறது என்பதை இந்த சூரத்தில் ஆலம்புரானில் இந்த உஹது போர்க்களத்தை குறித்து அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொல்கிறான் என்றால், இந்த போரிலே, புனித போர்களிலே அவ்வளவு படிப்பனைகளை, மனிதனுடைய உள்ளத்தை எப்படி பக்குவப்படுத்தணும். அப்போ இந்த உலகத்தில் பார்க்குறோம், பல பேருக்கு கடன் இருக்கிறது, பல பேருக்கு வியாபாரத்தில் நஷ்டம் இருக்கிறது, பல பேர் நோய் நொடியில் இருக்கிறீங்க. இதை 2 விதமாக நீங்கள் எதிர்கொள்ளலாம். கடன் இருக்குதா, மற்றவங்களுக்குலாம் பாருங்கள் சாப்பிட வழி இல்லாமல் இருக்கிறாங்க. முதல்ல கடன் ஏன் வாங்கணுங்கிறத நம்ம போன தொடரில் விளக்கியிருக்கிறோம், எதுக்கு கடன் வாங்கணும் வாங்கக்கூடாது என்பது. அது அல்லாமல் உங்களுக்கு அத்தியாவசிய கடன் கூட இருந்தாலும் கூட நீங்கள் யோசித்து பார்க்கணும். அப்படியா, எத்தனை பேர் சாப்பிட வழி இல்லாமல் இருக்கிறாங்க, ஒருவேளை சாப்பாடு கூட வழி இல்லாமல் பிச்சை எடுக்கக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. எல்லாம் நம்மளை சிறப்பிச்சு வச்சுருக்கிறான். இப்படி நீங்கள் மனசை செஞ்சுக்கலாம், தேர்த்திக்கலாம். இப்போது வியாபாரத்தில் நஷ்டமா, என்னடா இவ்வளோ முதல் போட்டு இவ்வளோ சிந்திச்சோம், சரி அல்ல அவ்வளோதான், நாடு இருக்கிறான், எல்லாம் விதியை பொறுத்து தானே நம்முடைய நாட்டத்தின் பிரகாரம் போவோம். இப்படி நீங்கள் ஒரு பாசிட்டிவ் சைனை வச்சு உங்களுடைய மனசை தேர்த்திக்கலாம். மனுஷனை 2 விதமாக கையாளணும், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இப்போது அடுத்து ஒரு பிரச்சனை வருது, நோய் நொடியாக இருக்குதா, எத்தனையோ பேர் மவுத்தா போகிறாங்க, நமக்கு எல்லாம் இணைஞ்சிருக்கிறான், பேரங்க குட்டி பிள்ளைகளெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறானே, பரவாயில்ல இந்த நோயை நம்ம சமாளிச்சுக்கிட்டு வாழ்கிறோமே, எத்தனையோ பேருக்கு என்ன நோயின்னு தெரியாமல் செத்துடுறாங்களே, அப்படிங்கிற அதை வச்சு நம்ம பாசிட்டிவை வச்சு மனசை தேர்த்திக்கலாம். நெகட்டிவை வச்சு நீங்கள் தேர்த்தலாம். அதான் அந்த உகது போர்க்களம் சொல்லுது. வேறு ஒரு கவலை வச்சு அதை போக்குறது. என்ன கவலை, என்னடா இப்படி நோய் இருக்குதா, என்ன இப்படி பொருளாதாரத்தில் நஷ்டம் இருக்குதா, என்ன இப்படி கடன் இருக்குதா, வியாபாரத்தில் நட்டம் இருக்குதா. அப்போ மனுஷன் யோசிக்கணும், இங்கே வியாபாரத்தில் நட்டம் கடன்கிறது பிரச்சனை இல்லை, யார்ட்டையாவது வாங்கி காலத்தை ஓட்டிடலாம். மறுமையில் நட்டமானால் நம்ம என்ன செய்ய? மறுமை என்ற அச்சத்தையும் கவலையும், கபர் என்ற கவலையும் அச்சத்தையும் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா உலகத்தில் உள்ள கவலை போயிடும். ஆனால் இது யாருக்கு போகும் தெரியுமா? யார் மறுமையும் கபரை உண்மையில் அஞ்சுறாரோ, இறைவனை அஞ்சக்கூடியவராக, இந்த நோம்பே அதுக்கு தானே அல்லக்கும் தத்தக்கும், இறைவனை அஞ்சுறதுக்கு தானே. உண்மையிலே இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக இருந்தோம்னா அது போயிடும் நமக்கு. இறைவனுடைய மறுமையாச்சு கபராச்சு, அதெல்லாம் இல்லை நான் ஹராமத்தான் தான் இருப்பேன், என்னுடைய வாழ்க்கை இருப்பேன்னா உங்களுக்கு இந்த கவலைக்கு மேலே கவலை, இது கவலையே கிடையாது. உங்களுக்கு மறுமையை கவலைப்பட தான் வாழ்க்கையை திருப்பியில. மறுமை கவலை இருந்தால் தான் ஹராமுக்கு போயிருக்க மாட்டீங்கள. மறுமை கவலை இருந்தால் தான் சரியாக நம்ம இருந்திருப்போமே தொழுகையில். அப்போ மறுமை கவலைப்படக்கூடிய சகோதர சகோதரிகளாக இருந்தால் உங்களுக்கு ஒரு கவலையை கொண்டு வாங்க, உண்மையான கவலை தான். ஆனால் உங்களுக்கு இது அந்த இடத்துல ஒரு டிட்டோ மாதிரி என்ன செய்யுங்க. ஆக மறுமையில் நம்முடைய நிலைமை என்ன? இன்றைக்கி கணவர் இருக்கிறாரு, பிள்ளை இருக்கிறான், மறுமையில் நம்மளை யார் என்ன காப்பாற்றுவா? இன்றைக்கி கடன் போடுறோம், சரி இதை நம்ம தொலைச்சிட்டு போயிடலாம், மறுமையில் மாட்டிக்கிட்டால் நம்ம என்ன செய்ய என்று இந்த சிறு கவலையை போக்குவதற்கு அந்த பெரும் கவலையை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு உலகத்தில் உள்ள அந்த டென்ஷனெல்லாம் ஃப்ரீ ஆயிரும். பாசிட்டிவாகவும் அதை நீங்கள் வைக்கலாம், அல்லாஹ் உலகம் நாடு இருக்கிறா அப்படின்ட்டும் போகலாம். மறுமையையும் கபரையும் வைத்த கபருடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒவ்வொரு நபித்தோழர்களுடைய நிலையும் எப்படி இருக்குது, நம்ம எப்படி இருந்திருக்கிறோம் என்ற ஒரு நிலையை நீங்கள் யோசித்து பார்த்து உங்களுக்கு நீங்களே மறுமை குறித்த கவலையை கொண்டு வந்தால் உலக ரீதியான இந்த கவலைகள்லாம் போய்விடும் என்ற அந்த செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. இதில் இறுதியாக பார்த்தீங்கன்னா நபித்தோழியர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சலித் ரலியல்லாஹு அன்ஹா, இது போன்ற நபித்தோழியர்கள் காயம்பட்ட உஹது வீரர்களுக்கு பணிவிடை செய்த செய்தி நம்மளால் புகாரில் பார்க்க முடிகிறது. இந்த 3 நபித்தோழர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, தோல் பையில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு அதை தன்னுடைய தோல் பூஜத்தில் சுமந்து கொண்டு காயம்பட்டு அங்கங்கே கிடப்பாங்கள, உட்காந்துருப்பாங்களாம், எந்திரிக்க முடியாமல் அவங்களுடைய வாயில் போய் என்ன செய்வாங்க, அந்த தண்ணீரை ஊற்றி அவர்களுக்கு நீர் புகட்டினார்கள். மீண்டும் சென்று என்ன செய்கிறாங்க, தண்ணீரை நிரப்பி கொண்டு வந்து சுமந்து கொண்டு வந்து மீண்டும் தண்ணி கொடுத்தாங்க. இப்படியே பல முறை என்ன செஞ்சாங்க, இந்த உம்மு சலித் அவர்களும் ஆயிஷா அவர்களும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹும் என்ற இந்த எல்லா நபித்தோழியர்களும் என்ன செஞ்சாங்க, இப்படி காயம்பட்ட வீரர்களுக்கு அவர்கள் ஒரு ஆணாக இருந்தாலும் கூட இந்த மருத்துவ சேவைக்காகலாம் நம்ம ஒரு பெண் ஆணுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் என்பதை இதை வச்சு ஆதாரமாக சொல்லுவாங்க. அப்போது அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த நிலையில் பெண்ணு தான் அவங்க இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் தண்ணீர் புகட்டுகிற அந்த ஒரு சேவகத்தை, மார்க்க சேவகத்தை அணிஞ்சிருக்கிறாங்க. ஆண்களோடு போர்க்களத்துக்கு வந்து போர் தான் அவர்களுக்கு தடையை ஒழிய அவர்களுக்கு இம்மாதிரியான விஷயங்கள், நீங்கள் போராட்டத்துக்கு ஆர்ப்பாட்டத்துக்கெல்லாம் நீங்கள் ஆதாரம் கேட்குறாங்களே,
பெண்கள் அப்படி கூட்டு வரலாமான்னு. போர் தடையாக இருந்த அந்த நேரத்தில் கூட பெண்மணிகள் போருக்கு என்ன செஞ்சாங்க, போருக்கு வந்து கூட சேவகம் செஞ்சுருக்கிறாங்க என்ற செய்தி நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்போ இம்மாதிரியான மார்க்க விடயங்களில் பெண்கள் பங்கு பெறுவதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த 3 நபித்தோழியர்களும் இப்படி பங்கு பெற்றிருக்கிறார்கள் என்ற இந்த மேலதிக தகவலும் நமக்கு என்ன செய்கிறது, இந்த உஹது போர்க்களத்திலிருந்து கிடைக்கப்பெறுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது போன்ற வரலாறுகளை கேட்பது நம்முடைய நோக்கமில்லை. வரலாறுகளை கேட்டு நம்முடைய வரலாறை நாம் எப்படி செதுக்கப் போகிறோம், வருங்கால வரலாற்றினை நாம் எப்படி ஆக்கிக் கொள்ளப் போகிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்பதற்காகத்தான் இது போன்ற உரைகளை நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் ரமலானுடைய காலத்தில் இதை கேட்கிற வேளையில் அந்த உஹது போர்க்களம் என்றால், பத்ர் போர்க்களம் என்றால் ஒவ்வொரு நபித்தோழர்களையும் உங்களுடைய கண்களுக்கு முன்னால் நீங்கள் கொண்டு வந்து பாருங்கள். அவர்கள் செய்த தியாகத்தை உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து பாருங்கள். நம்முடைய நிலை என்னவாக இருக்கிறது என்பதனை நமக்கு மிக தெளிவாக புரிந்து கொள்வோம். அந்த அடிப்படையில் அன்பு சகோதர சகோதரிகளே, உஹது போர்க்களினுடைய இன்னும் அடுத்தடுத்த நிலைகள், உஹது போர்க்களம், உஹதுக்கு அடுத்து ஒரு போர்க்களம் அஹஸாப், அந்த உஹதுக்கும் அஹஸாபுக்கும் மத்தியில் நடந்த சில நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு படிப்பினையாக அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரில் நாம் உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் நம்முடைய ஈமானை சரிவர உறுதி பெறக்கூடிய ஈமானாக ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.